வணக்கம் அன்பு நெஞ்சங்களே! இன்னைக்கு என்ன ரெசிபி செய்யலான்னு நினைக்கும்போது, சங்குப்பூ தான் ஞாபகத்துல வந்தது. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி சங்குப்பூ வச்சு மில்க் ஷேக். ஸோ எப்பவுமே நம்ம டீ தான் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சங்குப்பூ வச்சு மில்க் ஷேக் செய்ய போறோம். இந்த பூ நீங்க எப்பவுமே ரோட் சைட் பார்த்துருப்பீங்க. இது இங்கிலீஷ்ல வந்து பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவர்ன்னு சொல்லுவாங்க. இது ப்ளூ கலர்ல இருக்கிறனால, ப்ளூ பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவர்ன்னு சொல்லுவாங்க. இந்த கலர பாருங்க, நல்ல ஒரு இண்டிகோ கலர்ல. இந்த கலரோட காரணம் வந்து என்னன்னா, ஆந்தோசைனின் பிக்மெண்ட் வந்து இந்த ஃப்ளவர்ல நெறைய இருக்கு. இது வந்து ஆன்மீக ரீதியா பார்க்கும்போதும், இந்த பூ வந்து செல்வ செழிப்பு தருவதாகவும், இத வந்து நல்ல நம்ம ஏதாச்சும் ஒரு காரியம் நெனைக்கிறோம் அப்டின்னா, இத வந்து தடையின்றி இது வந்து நிறைவேறும் அப்டின்னு சொல்றாங்க. அ அதே மாரி இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஆக்ஸிடென்ட் இது வந்து. இதுக்கு ரிசர்ச் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஞாபக சக்திய வந்து அதிகரிக்கும், ஹேர் ஃபால வந்து குறைக்கும், ஸ்கின் நல்ல க்ளோ ஆகும். பாடியில உள்ள ஹீட்ட கூட ரெட்யூஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்றதுக்கு, இந்த பூவ நம்ம வந்து பறிச்சுட்டு, அதுக்கு பிறகு அந்த காம்ப வந்து செப்பரேட் பண்ணிறணும். செப்பரேட் பண்ண பிறகு, இந்த பூவ வந்து நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ண பிறகு, நம்ம இந்த பூவ வந்து செப்பரேட்டா அந்த தண்ணீலேருந்து எடுத்துடணும். எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி, கொஞ்சோண்டு ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஹீட் பண்ணணும். ஒரு 1 மினிட் அத நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதிச்ச பிறகு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு, நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பூவ வந்து அதில வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணும்போதும் அந்த பூல உள்ள கலர் ஃபுல்லாவுமே அதில வந்து இறங்கிரும். இறங்குன பிறகு இத நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயினர வச்சு இத வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ணி நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ண பிறகு இந்த கலர பார்த்தீங்கன்னா, அது ஒரு பிரைட் இண்டிகோ கலர். ஸோ அத பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல. இப்போ மில்க் ஷேக் தேவையான சிறப்ப செஞ்சாச்சு. அதோட பாலு, ஃப்ரெஷ் கிரீமு, நட்ஸ் தேவைப்படுது. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பால் ஆட் பண்றோம். பால் ஆட் பண்ண பிறகு ஃப்ரெஷ் கிரீம் 1 கப் ஆட் பண்ணிக்கிறோம். ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ண பிறகு நமக்கு தேவையான அளவு இந்த சிரப் ஆட் பண்ணணும். எவ்வளோ நமக்கு தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு தேவையான அளவு சுகர். சுகர் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இனிப்புக்கு ஏத்த மாரி. திருப்பி நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. பிளெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு, நான் வந்து பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் வந்து ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாதாம் போட்டு திருப்பி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ண பிறகு நம்மளுக்கு மில்க் ஷேக் இப்போ ரெடி ஆயிட்டு, இப்போ நம்ம அத வந்து சர்வ் பண்ண போறோம். சர்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு அதில வந்து நம்ம வந்து ஒரு இதழ் சங்குப்பூ ஆட் பண்றோம். அதுக்கு பிறகு மில்க் ஷேக் ஆட் பண்ணிட்டு, அடுத்து நட்ஸு வச்சு லேயர் பண்ணிட்டு, தேவையான அளவு பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் மேல வச்சுக்கிறோம். வச்சுட்டு நம்மளுக்கு விருப்பப்படி நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிற வேண்டியதான். நான் வந்து வேஃபர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு ஜெல்லி வச்சும், மேல டாப்பிங்ஸ் வந்து கொஞ்சம் நட்ஸ வச்சு நான் டெக்கரேட் பண்ணேன். நான் ஏன் இந்த மில்க் ஷேக்கு பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணேன்னா, சங்குப்பூ கலரும், இந்த பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீமோட கலரும் மோரோவர் ஒரே மாரி இருக்கும். ப்ளூ கலர் வந்து குடுக்குதுல்ல, அதனால தான் நான் வந்து இந்த ஐஸ்கிரீம் நான் வந்து செலக்ட் பண்ணேன். உங்களுக்கு வேணுனா நீங்க ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த மில்க் ஷேக்க வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இந்த மில்க் ஷேக்க ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.